வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா 4 நாள் முன்னாடி தாண்டா வந்து பேசணும், அதுக்குள்ளே என்ன எப்படி இருக்கீங்கன்ட்டு. இல்லைங்க, அது ஒரு பழக்க தோசத்தில் கேட்டுட்டேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன் 4 நாள் முன்னாடி பேசினா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாதா? அவன் வாட்டி கேட்பாங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. என்ன பதிலாக சொல்ல போகிறீங்க? நம்ம பேசுகிறது தானே அப்படின்ற மாதிரி ஏதோ தானே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கடைசி 3 எபிசோடுகளாக நம்ம ஒரு ரெகுலரிட்டி, ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு தொடர்கதையாக ரொம்ப அருமையாக போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்களும் சப்போர்ட்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. அதாவது உரிமையாக கூப்பிட்டுலாம் கேட்குறீங்க, என்னப்பா இன்னும் எபிசோடே வரல, என்ன 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 ரித்திஷே டைம் ஆச்சுப்பா எபிசோடு போடுப்பா அப்படின்லாம் சொல்கிறீங்க. அவ்வளோ ரொம்ப எப்போயுமே இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டோடு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டு கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, ஊக்கமாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய எபிசோட்ஸ் போடணும் அப்படின்ற ஒரு வெறி வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாலாம் சொல்லணுன்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் இதெல்லாம் உண்மை தான். ஸோ 3 வாரமாக சினிமாவே பேசிகிட்டு இருக்கோமே, இந்த வாரம் எதாவது டிஃப்ரெண்ட்டாக பேசுவே ரித்தீஸே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் கொடுத்தே கூப்பிட்டு போயிடுறேன். இந்த வாரமும் சினிமா தாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட வாழ்க்கையே சினிமாவால் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளதென்றால் இந்த இதெல்லாம் ஐயோ ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் கொஞ்ச நாள் சினிமா பேசுவோம். எனக்கு அந்த ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி லைஃப்பை பற்றி பேசினா போர் அடிக்கும் அப்படின்றனால நான் கொஞ்சம் சினிமாவே தொட்டு போவோம் அப்படின்றதாங்க நம்ம ஐடியா. ஸோ இந்த வாரம் நம்ம சினிமா இன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் அப்படி தான் பேச போகிறோம். இப்போ போன வாரம்னா ரொம்ப டெக்னிக்கலாக, 2 வாரமாகவே ஒரு பயங்கர ஜானர் டெக்னிக்கலாக அப்படிலாம் பேசணும்ல. இந்த வாரம் அப்படி இல்லாமல் ரொம்ப ஒரு லைஃப்லேருந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டை எடுத்து அதை சினிமாக்குள்ளே பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அது என்ன ஆஸ்பெக்ட், அது என்னென்ன படங்களை பற்றி நான் பேச போகிறேன், அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம், இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட் வித் மீ ஆர் ரிதீஷ். ஸோ எஸ், லெட்ஸ் டைவ் டீப் இன் டு த எபிசோட் ஆஃப் த வாட் இஸ். வெயிட் பண்ணி கேளுங்க. சரி, இப்போது நம்ம லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருளாக கூட இருக்கட்டும், அது நமக்கு எதனால் ஸ்பெஷல் ஆகுது? இப்போ ஒரு பர்சன் நம்ம மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்ம அந்த மூமெண்ட் மட்டும் நம்ம கூட இருக்காங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம கூட ஒரு ட்ராவல் அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் எடுத்துக்கலாம், அந்த பொருள் நம்ம வாங்குகிற டைமாக இருந்திருக்கட்டும், இல்லை அந்த பொருள் கூட நமக்கு இருக்கிற த திங்ஸ் வி அசோசியேட் ஆர் செல்ஃப் வித் தட் திங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்சிடெண்ட்டாகவே இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்தையும் ஸ்பெஷல் ஆக்கிறது எது? மெமரிஸ். ஒரு பர்சன் கூட நமக்கு இருக்க மெமரிஸ், ஒரு பொருள் கூட நமக்கு இருக்க மெமரிஸ், இல்லை ஒரு இன்சிடெண்ட் நடந்தப்போ நமக்கு இருந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நமக்கு இருக்க மெமரிஸ் எல்லாம் தான் அந்த அந்த விஷயங்களை நமக்கு ஸ்பெஷல் ஆக்குது. இன்ஃபேக்ட் லைஃபையே மெமரிஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். ஒரு 25 வயசு பையனை எடுத்துகிட்டு அவன் 25 வயசில் அவனுக்கு ஃபார்ம் ஆன எல்லா மெமரிஸுமே அழிச்சிட்டு அவனை இந்த உலகத்துக்குள்ளே விட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன பண்ண தெரியும்? அவனோட மெமரி ஸ்டோரேஜில் எதுவுமே இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு அவனுக்கு தெரியாது, அவனுக்கு எந்த மக்களை பிடிக்கும்னு தெரியாது, எந்த கலர் பிடிக்கும்னு தெரியாது, அவனுக்கு எங்கே போனால் பிடிக்கும்னு தெரியாது. பேசிக்காக அவனுக்கே அவனை யாருன்னு தெரியாது. ஸோ நமக்கே நம்ம யாருன்னு ரியலைஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த மெமரிஸ். ஸோ மெமரிஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஆல் அவர் லைஃப். ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு பூனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மெமரிஸ்ன்றது இருக்குது. மனுஷங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. பிகாஸ் ஆஃப் விச் வி ஆர் வெரி ஃபாண்ட் ஆஃப் அவர் மெமரிஸ், ஆர் குட் மெமரிஸ் ஆர் பேட் மெமரிஸும் இருக்குது. மெமரிஸை இன்னொரு டேர்மில் சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஸுன்றது நீங்கள் மெமரிஸ்லேருந்து எடுத்துக்கிற லேர்னிங்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுன்னு டேர்ம் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இஃப் தேர் இஸ் எனி பெட்டர் டெஃபினேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்வியஸ்லி யூல் பீப்புள் நோ. பட் ரொம்ப ஒரு சிம்பிளான எக்ஸ்பீரியன்ஸுக்கான டெஃபினேஷனாக நான் சொன்னேன். ஸோ நம்ம மெமரிஸை பற்றி பார்த்தோம்னா, ஃபிலிம்ஸுமே ஒரு முக்கியமான மெமரி தான் நம்ம எல்லாத்துக்குமே. வி ஆல் அசோசியேட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் வித் ஆர் மெமரிஸ், ஆர் இம்பார்ட்டன்ட் மெமரிஸ் வித் த ஃபிலிம்ஸ். லைக் இப்போ என்ன எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், நிறையா படங்களை என்னோடய காலேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃப்பில் ஒரு மாதிரி அந்த ஒரு என்னது வசந்த காலம்னு சொல்லுவாங்களா, ஒரு இனிய நல்ல காலம்னா என்னோடய யூஜி டேஸ். ஸோ அந்த டைமில் வந்த பாடல்களாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஃபார்ம்ஸ் அ வெரி ஸ்வீட் மெமரி ஆஃப் தட் டைம் டு மீ. ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு மெமரிஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அந்த மெமரிஸை யூஸ் பண்ணி
எடுக்கப்பட்ட படங்களை பற்றி இந்த எபிசோடில் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ பாஸ்ட் கொஞ்சம் எபிசோட்ஸாகவே படங்களை பற்றியே பார்த்துட்ருக்கோம். திஸ் எபிசோட் இஸ் ஆல்சோ நோ டிஃப்ரெண்ட். ஸோ மெமரிஸை ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள், அந்த படத்தில் மெமரிஸோட ரோல் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த எபிசோடில் பார்க்கலான்னு எனக்கு ஒரு வைல்டு தாட் வந்துச்சு. அந்த தாட்டோட ஒரு ரிசல்ட் தான் இந்த எபிசோடுன்னு நம்ம வச்சுப்போமே. ஸோ இந்த எபிசோடில் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 ஃபிலிம்ஸ் பேச போகிறேன். ஆல்ரெடி நான் போன எபிசோட்லேயே பேசின படங்களும் இதில் வரும். நான் மெமரிஸ்னால் ஜஸ்ட் இப்போ நம்ம ஜென்ரலாக ரொம்ப ஆப்வியஸாக நமக்கு என்னென்னங்க ஞாபகம் வரும், மெமரி லாஸ் ஞாபகம் வரும். அதாவது ஒரு படத்தில் வந்து என்னடா இது, நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார், அந்த பொண்ணு வந்து இவனை நம்ம ஹீரோவை லவ் பண்ணாது வேறு லவ்வர் இருக்குன்றப்ப என்ன பண்ணிடுவாங்க, அந்த பொண்ணுக்கு மெமரி லாஸை கொடுத்துருவாங்க. இதை வந்து ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப இன்சென்சிட்டிவாக நிறையா படங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாலுமே மெமரிஸை வச்சு ட்ரைவ் ஆன படங்கள் அப்படி என்னென்ன, இல்லை மெமரிஸ் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்க படங்கள் என்னென்னு இந்த எபிசோடில் ஒரு 4-5 படங்கள் பார்ப்போம். தமிழ் படங்களாக ஒரு 3 இருக்கும், இங்கிலீஷ் படங்கள் ஒரு 2-3 இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மொத்தமாக ஒரு 5-6 படம் பேசுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்னென்ன படங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்க, ஃபஸ்ட்டு படம் ஒரு இங்கிலீஷ் படமாக ஆரம்பிச்சிடுறேன் நான். ஸோ இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெமரின்னு சொன்ன உடனேவே இந்த படம் தான் ஞாபகம் வந்திருக்கும், விச் இஸ் வெரி ஃபேமஸ். நம்ம ஜிம் கேரி நடித்த எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் த ஸ்பாட்லெஸ் மைண்ட். ரொம்ப பெரிய பேராக இருக்குல்ல, இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் சிரிப்பாக இருக்கும், அதனால் இங்கிலீஷில் வச்சுன்னா எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் த ஸ்பாட்லெஸ் மைண்ட். ஸோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு நான் சின்ன ஜிஸ்ட் மாதிரி ஒரு கதையை சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அவர் மட்டும் இல்லை, 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய சண்டே ஆகி பிரேக்கப் ஆயிரும். ஸோ அவர் அந்த பொண்ணை போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை ரெகனைஸே பண்ண மாட்டாங்க. என்ன ரொம்ப புது ஆளை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. இவன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவர் தேடுறப்ப தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணு ஒரு டாக்டர்கிட்ட போய் அவனை பற்றின எல்லா மெமரிஸும் அவன் லைஃப்லேருந்து அழிச்சிருக்கும். அப்படி அழித்ததுனால இவனுக்கு ஒரு மாதிரி ஏற்றுக்கவே முடியாது. என்ன இவன் மட்டும்தான் அதை பண்ணுவாளா, நானும் அதை பண்ணுவேன் அப்படின்னு அவன் பண்ண போகிற அந்த ஜேர்னி தான் இந்த மொத்த படமுமே. ஸோ இந்த படத்தில் மெமரிஸ், நான் கதை சொல்கிறப்பே தெரியுது மெமரிஸ் ஒரு எவ்வளோ இம்பார்ட்டண்டான பார்ட் ப்ளே பண்ணுதுன்ட்டு. ஆனால் இது அவங்க காட்டின அந்த விதம் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது நமக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், இப்போ நம்ம லைஃப்பில் இருக்க குட் மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் நம்ம திருப்பி வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. இந்த படத்தில் லிட்டரலாக அதை பண்ணுவாங்க. அவனோட பிரெயின்குள்ளே போய் அந்த பொண்ணு கூட இருக்க அந்த மெமரிஸை அழிக்கிறப்போ இவன் போய் பக்கத்து அந்த மெமரிஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். அப்படி பண்ண தான் அவனுக்கு புரியுச்சா எவ்வளோ நல்ல மெமரிஸ் நமக்கு கூட இருக்குது, இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஒவ்வொரு மெமரிஸை போகிறப்போ இட் ரிமைண்ட்ஸ் ஹிம் ஆஃப் வாட் ஹி வாஸ், வாட் தே வேர். அதாவது ஒரு மெமரின்றது ஒரு பர்சன் நமக்கு எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மெமரிஸுக்கு பவர் இருக்குன்றது இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதே தாண்டி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. அது வந்து நான் இந்த படத்தை பற்றி தனியாக ஒரு எபிசோட் போட்டேன்னா அதில் சொல்கிறேன். பட் மெமரின்ற ஆஸ்பெக்ட்லேயே இந்த படத்தில் காட்டின விஷயங்கள் இதெல்லாம் தான் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஹாய் டாக், நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேட்குதான் தெரியல, இங்கே ஒரு டாக் பயங்கர சவுண்ட் போட்டுட்ருக்கு. ஸோ கட்டிங் பேக் டு அவர் எபிசோட். ஸோ எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் த ஸ்பாட்லெஸ் மைண்ட்ஸ் ஆப்வியஸ்லி மெமரியை வச்சு யூஸ் பண்ண ஒரு திரைப்படம். அடுத்த படம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு இங்கிலீஷ் படமா தமிழ் படமான்னு எனக்கு சொல்ல தெரில. நம்ம கஜினி என்கிற மொமெண்டோ என்கிற கிறிஸ்டோஃபர் முருகதாஸ் எடுத்த ஒரு படம். சரி, நான் கலைக்கலாம் இல்லை. ஆக்சுவலி நம்ம கஜினின்ற படம் வந்து மொமெண்டோன்ற படத்தில் ஹெவியாக இன்ஸ்பயர் ஆன ஒரு படம். கதையாக பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் தான் பெரிய ஒரு ஃபேக்டர் 2 படத்துலேயுமே. பட் கதையாக பார்த்திங்கன்னா வேறு. ஸோ இந்த படத்தில் ஒரு சஞ்சய் ராமசாமி கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். அவர் வந்து அவருக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்ததே ஞாபகம் இருக்காது. அப்போ பாருங்கள், ஒரு பர்சனுக்கு ஒரு வீக்கான மெமரி இருக்கனால அவர் லைஃப் ஸ்டைலே எப்படி ரொம்ப கஷ்டமான விஷயமாக மாறுது. ஒரு சாதாரண சாப்பிட்றதோ இல்லை ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு யோசிச்சு பாருங்கள், 15 நிமிஷத்தில் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி திரும்பி நீங்கள் அவன் கையில் அந்த கேரக்டர் கையில் அந்த ஃபோட்டோ இல்லைன்னா அவனுக்கு அதுதான் வீடுனே தெரியாது, அவன் யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி ஆயிரும். ஆனாலும் அந்த கேரக்டரில் அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கான டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன, கல்பனா கொல்லப்பட்ட அந்த மெமரி, கொன்னவனோட அந்த மெமரி. ஸோ ஒரு மெமரி அந்த படத்தில் மெமரியே கிடையாது. ஆக்சுவலி அவருக்கு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு மெமரி ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவர் கான்ஸ்டண்ட்டாக இருக்க அந்த ஒரே மெமரி அவருக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ ஹவு மெமரி கேன் பி அ டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்றத கஜினி படத்தோட ஒரு மெசேஜெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் தட் இஸ் வாட் ஐ ஃபவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன் தட் ஃபிலிம். ஸோ மெமரிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா கஜினி நான் சொல்லுவேன்.
ஈவன் தோ இட் இஸ் நாட் வெரி டைரக்ட்லி ரிலேட்டட் டு வாட் மெமரி இஸ் டு பீப்புள், பட் அந்த படத்தில் அந்த ஆஸ்பெக்ட் விச் இஸ் அசோசியேட்டட் வித் இஸ் மெமரிஸ் வித் கல்பனா எனக்கு ரொம்ப ஒரு இம்பேக்டை கொடுத்ததுன்னே நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே கஜினிலேருந்து நான் இப்போ சொன்னேன்ல போன எபிசோடில் பேசின படங்கள் அப்படின்ட்டு, நான் போன எபிசோடில் அதே கண்கள்ன்ற படத்தை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அந்த படமுமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெமரி. என்னடா சம்மந்தமே இல்லை உனக்கு இது வேறுன்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? இல்லை, கேளுங்க பொறுமையாக. ஸோ இப்போ அந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி 4 பேர் வேறு மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு கேரக்டர் வந்து அந்த டிடெக்டிவ் கேரக்டர் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவரை பற்றி ஒன்று சொல்லுது. அவன் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அவனுக்கு எல்லா மெமரி, அதாவது அவன் லைஃப்பில் இருக்க எல்லா மெமரியுமே மறந்துடுச்சுன்னு வைங்களேன். அவ்வளோதான், அந்த கேரக்டர் யூஸ்லெஸ். அவன் சொன்ன விட்னஸ் யூஸ்லெஸ், ஒரு விட்னஸே இல்லாமல் போயிடுது. அதாவது மெமரின்றது ஒரு கேஸுக்குமே எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அதே கண்கள் படத்தில் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த ரெட் கார் தியரி அப்படின்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் நான் இந்த எபிசோடு எடுத்திருக்கேன் நான் நினைக்கிறேன். அதாவது மெமரிஸ்னு ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டேன். எந்தெந்த படத்தில் என்ன நடந்தாலும் என் கண்ணுக்கு அது மெமரிஸாக தான்டா தெரியும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசுகிறேன். பட் ஐ திங்க் இட் ஆக்சுவலி மேக்ஸ் சென்ஸ். மெமரின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது இதில் நம்ம ரொம்பவே ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ கடைசியாக நம்ம ஒரு 2 படம் இல்லை 3 படத்தை பார்த்துடலாம். அதில் இன்னொரு படத்தை பற்றி பார்த்தோம்னா 96. ஸோ மெமரிஸ்க்காக வாழ்கிற ஒரு மனிதர் அப்படின்னா வந்து நம்ம ராம். அதாவது ஜானோட மெமரிஸ், அதாவது ஜான் என்ன தான் கூட இல்லைன்னாலும் மெமரிஸே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிற ஒரு கேரக்டர். ஸோ தட் ஷோஸ் ஹவு பவர்ஃபுல் லவ் கேன் பி, ஹவு பவர்ஃபுல் மெமரிஸ் ஆஃப் லவ் கேன் பி அப்படின்றதையும் ரொம்ப அழகாக காட்டின ஒரு படமாக வந்து எனக்கு 96 தோணுச்சு. அப்படியே கான்ட்ராஸ்டில் அவரோட 2வது படம் பார்த்திங்கன்னா அவருக்கு பிட்டர் மெமரிஸ் ஒரு ஆளையே எப்படி மாற்றும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக வந்து மெய்யழகன் இருந்துச்சு. ஸோ அவர் 2 படங்களுமே மெமரிஸில் ரொம்ப அசோசியேட் ஆகிருக்கு. இன்னொன்று நாஸ்டாலஜியான்ற ஒரு ஃபேக்டர் நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுவுமே ரொம்ப டீப் ரூட்டடாக மெமரிஸில் மர்ஜ் ஆகிருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெமரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெமரிஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு லேர்னிங்ஸ் எடுப்பீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்பீக் அபவுட் த மெமரி ஆஸ்பெக்ட் ஆஃப். ஸோ இப்போ கடைசியாக நான் பேச போகிற 2 படங்கள், ஒரு ஹிந்தி படம். ஒரு படத்தை பற்றி பேசுகிறேன்னா நான் இம்தியாஸ் அலியை பற்றி பேசுகிறேன்னா எப்படிங்க. ஸோ அவரோட வெரி ரீசெண்ட் ஒர்க் கால்டு மே வாபஸ் அவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படம் நல்லா ஓடல. நான் அந்த எபிசோட் பண்ணுறப்போ ரொம்ப டல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் செம பிக்கப்பு, படம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அதாவது எப்பவுமே ஒரு படம் வந்துச்சுன்னா வைங்களேன், ஃப்ளாப் ஆகிட்டு மெமரியில் தான் ஹிட் ஆகும். அதாவது என்னென்னா தியேட்டரில் ஓடாது. அப்புறம் எல்லோரும் உட்காந்து என்ன படம் தெரியுமா அது அப்படின்னு ஓடிடியில் பார்த்து அந்த மாதிரி ஃபயர் விட்டுருப்பாங்க. இந்த டைம் அப்படிலாம் பண்ணாமல் ஒரு கிரியேட்டருக்கு அவருக்கு தேவையான டைமில் அந்த ரெகனைசேஷன் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம டாபிக் திரும்பி வந்தோம்னா மே வாபஸ் அவங்கவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேக்டர்னா மெமரி. அதாவது நம்ம ஹீரோ கேரக்டர் நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பழைய பாகிஸ்தான் பார்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மைக்ரேஷனில் இந்தியா வந்தவர், அதாவது இந்தியா அனுப்பப்பட்டவர். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவருக்கு அங்கே இருக்க மெமரிஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் மைண்டில் இருக்குது. ஒரு டெத் பெட்டில் இருக்க மனுஷனை உயிர் போக விடாமல் அந்த மெமரிஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகாக அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அதாவது அவங்களோட அந்த பாகிஸ்தான் லெவலில் அந்த லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட் அந்த படத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இது எல்லாமே அவரோட மெமரியில் எவ்வளோ டீப்பாக இதாக இருக்குன்னா, அவரோட பாடி டெத் பெட்டில் இருக்குது, அவர் சுற்றி இருக்கவங்களையும் அவர் மறந்துடுறாரு. பட் அவருக்கு ஞாபகம் ஒரே விஷயங்கள் அந்த மெமரிஸ் தான். ஸோ ஹவு மெமரிஸ், அதாவது ஒரு உயிரையே போக வைக்க முடியாமல் மெமரிஸ் உங்களை ஹோல்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் மே வாபஸ் ஆகுங்க. ஸோ அந்த படத்துலேருந்து கடைசி படம் நான் சொன்ன இப்போது வரைக்கும் நான் சொன்ன படங்கள்லேயே என்னோடய ஃபேவரட் ஆஃப் லாட். அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் சொன்னேன்ல, எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் த ஸ்பாட்லெஸ் மைண்ட்ஸ்ன்ட்டு, அதோட ஒரு தமிழ் வெர்ஷனாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். விச் இஸ் நம்ம தலைவன் தியாகராஜன் குமார் ராஜா மாடர்ன் லவ் சென்னை அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி செட் ஆஃப் ஃபிலிம்ஸில் அவரோட படம் நினைவோ ஒரு பறவை. பார்த்திங்களா, பேர்லேயே நினைவு இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும். ஸோ இந்த படத்தோட கதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இல்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கதை தான். நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு அந்த படத்தில் வர மாதிரியே எட்டர்னல் சன்ஷைனில் வர மாதிரி இதுலேயே ஒரு கப்பலுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும். ஆனால் என்னென்னா அந்த பையனுக்கு அடிபட்டு மெமரி லாஸ் ஆகிருக்கும். மெமரி லாஸ் ரொம்ப ரீசெண்டாக, அதாவது கடைசி ஒரு 6 மாதமாக 1 வருஷத்துக்கு நடந்த இன்சிடென்ட் மட்டும்தான் அவருக்கு மறந்துருக்குமே நிறைய. அவங்க லவ் பண்ணுற இந்த டைமுக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்கும்.
ஸோ அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பயங்கரமாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான், இப்பயும் பயங்கரமாக லவ் பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்களுடைய பிரேக்கப் ஆனது தெரியும். ஷீ ஹேஸ் த மெமரி ஆஃப் தேர் பிரேக்கப், பிட்டர் மெமரிஸ் ஆஃப் தேர் பிரேக்கப், பட் அவனுக்கு இருக்காது. ஸோ அவன் பழைய மாதிரி இவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு மெமரி, ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் மெமரி நீங்கள் லைஃப்லேருந்து அழிச்சிட்டிங்கன்னா ஹேட் எப்படி கம்ப்ளீட்டாக லவ்வாக மாறுது அப்படின்னு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த பெட்டர் மெமரி நமக்குமே காமிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு எதனால் பிரேக்கப் ஆச்சு அப்படின்றத. ஸோ ஒரு மெமரி, ஒரு 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆர் ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சன் மேலே இருக்கிற பெர்ஸ்பெக்டிவே எந்த அளவுக்கு மாற்றும் அப்படின்றத இந்த படத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அப்பா, ஒரு எபிசோட் ஒரு 52,502 டைம் 52,502 டைம் நான் மெமரிஸ்ன்னு சொல்லியிருப்பேன். பட் அதெல்லாத்தையும் பொறுத்துட்டு ஐ திங்க் வாட் ஐ ஸ்போக் ஃபார் த past 15 minutes does really make sense. It makes sense to me. அதாவது மெமரிஸ் ஆர் த ஃபியூவல் ஃபார் லைஃப் அப்படின்னு எனக்கு தோணுங்க. இது வந்து நான் முன்னாடியே ஏதோ எபிசோடில் சொல்லியிருக்கேன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்குங்க லைஃப்ன்றது வந்து ஒரு இந்த கேபிட்டலிஸ்ட் மாடல் ஆஃப் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரிங்க. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்பாட்டிஃபைல எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரையல் பீரியட்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது அந்த ஆப்பில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ஃப்ரீயாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு விட்டுறலாம் நினைப்போம். ஆனால் இங்கே அந்த அவங்களோட கேபிட்டலிஸ்ட் மைண்ட், அந்த ப்ராடக்ட் கிவர், அந்த சர்வீஸ் கிவரோட ஐடியாவே என்னென்னா, அவங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்து அந்த ஆப் உங்களோட ஹேபிட்டாக ஆக்கி அது உங்களோட மெமரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி பதிய வைக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, நீங்கள் யூ ஹாவ் வெரி குட் மெமரிஸ் ஆஃப் யூஸிங் தட் ஆப். ஸோ யூ ஸ்டார்ட் பேயிங் ஃபார் தட். நீங்கள் காசு கொடுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு லைஃபுமே தோணும். இப்போ இந்த இப்போ நம்ம லைஃப்பில் ஹாப்பி டைம்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லா டைமே, நான் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் ஆல் டேஸ் ஒரு ஹாப்பி டேஸ், நான் ஜாலியாக தான் வாழ்க்கை, நான் பிறந்ததே ஜாலி தான், எல்லாமே ஜாலி தான் அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பிட்டர் டேஸ் இருக்கும், ஹாப்பி டேஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிட்டர் டேஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஹாப்பி டேஸை விட. அது வந்து இட் டசன்ட் மீன் தட் லைஃப் இஸ் இட் இஸ் அ பெட்டர் திங் அப்படின்ட்டு. பட் என்னோட ஐடியா ஆஃப் லைஃப் என்னென்னா, அந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். ஹாப்பினஸ் உங்களுக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கொஞ்ச நாள் கிடைக்கும். அது மறுபடியும் வேணும், நீங்கள் மாதம் காசு கட்டணும். அங்கே காசுன்னா இங்கே எஃபர்ட்ஸ். ஸோ நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை. சரி, இப்போ அந்த மாதிரி நான் மாறணும், என்ன பண்ணணும், அப்போ நான் என்னென்னலாம் பண்ணேன்னு நம்ம யோசிச்சு பார்த்து, ஓகே இதெல்லாம் பண்ணால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நமக்கு இதெல்லாம் கிடச்சிது. ஸோ நான் மறுபடியும் அந்த மாதிரி சந்தோஷமாக மாறினா அதுக்கெல்லாம் எஃபர்ட் போடணும் அப்படின்றது தான் அந்த மெமரிஸ் நமக்கு தாட் பண்ணும், அதாவது டீச் பண்ணும். அந்த மெமரிஸ்னால தான் அந்த ஹாப்பி டைம்ஸோட மெமரிஸை நம்ம ஒரு ஃபியூவலாக இருந்து நம்மளை ஹார்டாக ஒர்க் பண்ண வச்சு எஃபோர்ட் எடுக்க வச்சு மறுபடியும் மேக்ஸ் அஸ் ரீக்ரியேட் த ஹாப்பி மெமரிஸ். அதாவது ரீக்ரியேட் த ஹாப்பி மெமரிஸ்ன்றது நான் சொல்ல தெரியல, ரீக்ரியேட் த ஹாப்பி டேஸ் விச் ஆர் ரிமைண்டட் பை அஸ் ஃப்ரம் த மெமரிஸ் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அடித்து நவுத்துறேன். இங்கிலீஷு எனக்கே புரிய மாட்டேங்குது நான் பேசுகிறது கொஞ்சம் நேரத்துக்கு. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மெமரிஸ் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட்லேயே. ஸோ உங்களுக்கு நம்ம இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட் ரொம்ப முக்கியமான மெமரியாக இருக்குன்னு நம்பி அடுத்த வாரம் சனிக்கிழமை, அடுத்த வாரம் சனிக்கிழமைன்னு சொல்கிறப்பே ஒரே நாஸ்டாலஜியாகவே இருக்குது. அதுவே எவ்வளோ பெரிய மெமரி பாருங்களேன். போதுண்டா உன் மெமரி என்ன விட்டுறா, மெமரி தான் ஆமாண்டா, கிரேட்டஸ்ட் திங் இஸ் மெமரி தான் எல்லாமே லைஃபுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் ஸ்டில் மெமரிஸ் இல்லாமல் நம்ம இல்லை யாருமே. மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப் அண்ட் please make it's just another podcast also as an important memory of your life. So இந்த 2,52,000 டைம் மெமரிஸ்ன்னு சொன்னக்கப்புறம் நான் கிளம்பிட்டு அடுத்த வாரம் வேற ஒரு எபிசோட வந்து சந்திக்கும் வரை இட்ஸ் மீ ரித்தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் another podcast. Have happy memories, create happy memories. ஐயோ டே விட்டுறா அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, டாட்டா, பை பை, டேக் கேர், டாட்டா.